ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெஃப்ஸ் ஆரி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆரி ஒர்க் பண்ண ஏர் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு saree cloth எடுத்திருக்கேன். இது plain black கலர் saree, சிந்தட்டிக் saree. ஸோ இந்த மெட்டீரியலில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இது ரெடிமேடாக கிடைக்கிற ஏர் பன். ஸோ ரெடிமேடாக ஷாப்ஸில் கிடைக்கிற ஏர் பன் இது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம இன்ச் டேப் எடுத்துக்கணும். இன்ச் டேப்போட எண்டு ஃப்ளோரில் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு அந்த பன் மேலே வச்சு நெக்ஸ்ட்டு இந்த சைடும் ஃப்ளோரில் டச் பண்ணுற மாதிரி எடுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 7/1/4 7.25 இன்ச் வருது. நம்ம அதை 7.5 இன்ச்சுன்னு எடுத்துக்கலாம். ஸோ சின்னதாக வேணால் ஒரு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் மாதிரி விட்டுட்டு 7.5 இன்ச் எடுத்துக்கிறோம். ஸோ நான் இந்த 7.5 இன்ச்சுக்கு ஒரு பிளேட் எடுக்கிறேன். ஸோ இந்த சர்க்கிள் நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் போடணும் 7.5 இன்ச்சுக்கு. நான் அதுக்கு பதில் ஒரு பிளேட்டு 7.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ காட்டில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டை வச்சு நம்ம அந்த பிளேட்டோட அவுட்லைனுக்கு நம்ம ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இதை காம்பஸ் வச்சும் போட்டுக்கலாம். ஸோ காம்பஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி பிளேட்டு உங்கள் பன் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் போடணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் அதில் டிசைன் வரைகிறதுக்காக லைன்ஸ் போடுறேன். ஸோ நான் இன்றைக்கி செக்டு டிசைன்ஸ் போட போகிறேன். ஸோ அதனால் நான் ஒரு சின்ன ஸ்கேல் வச்சுட்டு 1 இன்ச் கேப்பில் லைன்ஸ் போடுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இது ஆரி த்ரெட் நீடில், இது ஜரி த்ரெட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்லைன் போட்டுக்கணும். ஏன்னா அது ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஜரி த்ரெட்டை வச்சு ஒரு அவுட்லைன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ப்ளவுஸ்னாலும் சரி, நம்ம எப்பயுமே ஜரியில் 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஏர் பன்னுக்கும் நம்ம 2 லைன் போட வேணாம், ஒரு லைன் செயின் ஸ்டிச் ஜரியில் கொடுத்துக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இதை நம்ம நெட் கிளாத்தும் யூஸ் பண்ணலாம். பிளாக் கலர் நெட்டு கிளாத்தும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஜரி லைன் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு சைடு பீட் ஒர்க் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சைடு பீட் ஒர்க் கொடுக்க போகிறோம். நான் யூஸ் பண்ண த்ரெட் பிளாக் கலர். நான் யூஸ் பண்ண நீடில் இந்த நீடில் ஆரி பீட் நீடில். ஸோ இந்த டைரெக்ஷன்லேயும் நம்ம பீட் ஒர்க் கொடுத்துடலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பிளாக் கலர் த்ரெட்டு. நம்ம ஏன் பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு இடத்துல நாட் போட்டுட்டு அடுத்த இடத்துல திரும்ப அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஒரு தடவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் நான் பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த கிளாத்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வேறு கோல்டன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணோன்னா அது நல்லா பளிச்சுன்னு வெளியே தெரியும். அதனால் நான் பிளாக் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ பீட்ஸ் எப்பயுமே நம்ம 2 பீட்ஸ் தான் போடுவோம். இது கோல்டன் கலர் சுகர் பீடு. ஒரு லைன் முடித்ததுக்கப்புறமா இங்கே நாட் போட்டுட்டு நம்ம நூலை கட் பண்ண வேண்டாம், அப்படியே அந்த சைடு நூலை எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் சைஸ் 4 ஆன்டிக் ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஸ்மால் பீடும் ஒரு பெரிய சைஸ் ஆன்டிக் பீடும் மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ நீடில் இந்த மாதிரி மாற்றி எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ் கார்னர்லேயும் நம்ம ஒரு பெரிய பீடு ஒரு சின்ன பீடு வச்சுட்டு நாட் போட மாட்டோம், அப்படியே த்ரெட் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ 4 சைட்ஸும் போட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு நாட் போட்டால் போதும்.
ஸோ இந்த மாதிரி 4 சைடும் போட்டுட்டு லாஸ்ட்டில் நம்ம நாட் போட்டால் போதும். ஸோ ஒரு தடவையும் நாட் போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 4வது போட்டுட்டு இங்கே வந்து நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே ஃபாலோ பண்ணி நம்ம இந்த ஃபுல் சர்க்கிளுமே வந்து டிசைன் வந்து பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணுறதுக்கு நான் கிளாத்தை வந்து ஃப்ரேம்லேருந்து எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த சர்க்கிள்லேருந்து வரைய போகிறோம். ஸோ வரைகிறது வந்து நம்ம ராங் சைடு வரையணும். இது வந்து ரைட் சைடு. இந்த மாதிரி வரையணும், ஆனால் ராங் சைடில். ஸோ நம்ம இந்த ஜரி போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து நம்மளோட மார்க்கிங். ஸோ அந்த ஜரியிலேருந்து 1/2 இன்ச் வந்து வெளியே வரைய போகிறோம். ஸோ சாக்கில் வரைஞ்சிங்கன்னா சாக் வந்து அழிஞ்சிடும். இந்த மாதிரி ஒயிட் பென்சில்லே வரைஞ்சிக்கோங்க, ஸ்டிச் பண்ணும் போது அழியாது. அந்த ஃபுல் சர்க்கிளுமே இந்த மாதிரி 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து 2 லேயராக வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த கிளாத்தை நான் அப்படியே மடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிற கிளாத் வந்து ரைட் சைடில் வைக்கிறோம். நான் வந்து ராங் சைடில் வைக்கல, ரைட் சைடில் வைக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து வெளியே எடுத்துடுவோம். ஸோ ரைட் சைடில் இன்னொரு கிளாத்தை வச்சுட்டு அந்த சர்க்கிள்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கேப்போ, ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ கேப் விட்டுட்டு நம்ம வந்து அந்த சர்க்கிள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா கட் பண்ணால் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 2 பீஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒர்க் பண்ண பீஸை, ஸோ ஒர்க் பண்ண டிசைன் மேலே இன்னொரு கிளாத் படுற மாதிரி நான் அடியில் கிளாத்தை வச்சுருக்கேன். ஸோ மிஷினில் வந்து நான் சிங்கிள் ஃபுட் போட்டேன். இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிளாத்தை வெளியே எடுக்கிறதுக்காக நான் ஒரு 2 இன்ச் மட்டும் கேப் விட போகிறேன். ஸோ இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 இன்ச் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ண மாட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்க அந்த சர்க்கிளில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த 2 இன்ச்சஸை மட்டும் நம்ம விட்டுடலாம். இப்போ ஒரு 1/4 இன்ச் கேப் இருந்தால் மட்டும் போதும் கிளாத்தில். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்ஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ண இடத்துலேருந்து மார்க்கிங்லேருந்து கொஞ்சோண்டு விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விடுங்க. ஏன்னா இது வந்து டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி கர்வ்ஸ்லலாம் ஸ்டிச் பண்ணோன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விட்டோன்னா தான் அது டர்ன் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 இன்ச் விட்டோம் இல்லையா, அது வழியாக வந்து நம்ம ரைட் சைடு உள்ளே இருக்க அந்த டிசைனை வெளியே எடுத்துடலாம். ஸோ அந்த 2 இன்ச் வந்து ரொம்ப தாராளமான ஸ்பேஸ் தான். நம்ம எந்த டிசைன் போட்டிருந்தாலும் அதில் வந்து வெளியே வந்துடும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு எடுக்க முடியாது அப்படின்னா ஒரு 2.5 இன்ச் 3 இன்ச் கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ விட்டுட்டு நல்லா அந்த ஃபோல்டிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து விடுங்க. நம்மளுக்கு அந்த ஜரி த்ரெட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஏன்னா அதில் தான் வந்து நம்ம எலாஸ்டிக் போடுவோம். ஸோ அந்த 1/2 இன்ச் கிளாத் வந்து நல்லா வெளியே தெரிகிற மாதிரி அந்த ஃபோல்டிங்கில் இருந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ எடுத்து விட்டுட்டு நம்ம அந்த ஜரியை ஒட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இந்த ஜரியை ஒட்டி நம்ம ஃபுல் சர்க்கிளுமே ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த 2 இன்ச் ஸ்பேஸ் கூட விட வேண்டாம். ஸோ ஃபுல் சர்க்கிளும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த 1/2 இன்ச் வந்து அந்த
கிளாத்தை வெளியே நல்லா எடுத்து விட்டுருங்க, இல்லைன்னா வந்து நம்மளுக்கு எலாஸ்டிக் உள்ளே போகாது. ஸோ ஃபுல் சர்க்கிளும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. நான் எங்கேயுமே கேப் விடல, ஃபுல்லாகவே வந்து அந்த ஜரியை ஒட்டி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ நான் வேறு கலர் த்ரெட் போட்டுருந்தா மேபி உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 1/4 இன்ச் எலாஸ்டிக்கு, பிளாக் கலர். இது வந்து ரெடிமேடாக ஷாப்ஸ்லேயே கிடைக்குது, நம்ம மீட்டர்ஸ் கணக்கில் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோன்னா, நம்ம அந்த பிளேட்டில் எவ்வளோ எடுத்தோமோ அந்த சர்க்கிள் போடுறதுக்கு அந்த மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் 1 இன்ச்சு, அது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா நாட் போடுறதுக்கோ. ஸோ 7.5 ப்ளஸ் 1 இன்ச்சு 8.5 இன்ச் எடுக்கிறேன். ஸோ அந்த ஏர்பேண்ட் நம்ம என்ன மெஷர் பண்ணோமோ அது ப்ளஸ் 1 இன்ச்சு எடுத்துகிட்டு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. சேஃப்டி பின் வச்சு தான் நான் இப்போ வந்து அந்த எலாஸ்டிக்கை உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறேன் அந்த பக்கம். ஸோ இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது அந்த எண்டு வந்து வெளியே தான் இருக்கணும், அதையும் உள்ளே இழுத்துடக்கூடாது. ஸோ அதையும் வந்து நீங்கள் எலாஸ்டிக்கை வெளியே எடுக்கும் போது பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறத வந்து நம்ம அந்த எண்டோட நாட் போடணும். ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா 2 எண்டையுமே வந்து நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 or 3 நாட்ஸ் போட்டுட்டு இப்போ வந்து இந்த நாட் வந்து உள்ளே போகிற மாதிரி அந்த எலாஸ்டிக்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த சுருக்கத்தெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி விட்டிங்கன்னா அந்த நாட் வந்து உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 2 இன்ச்சஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாமல் விட்டோம் இல்லையா, அதை வந்து அந்த கிளாத்தை உள் சைடாக இன்சைட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை வந்து உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ அந்த ஸ்டிச் வந்து எலாஸ்டிக்கில் படாமல் இருக்கணும், அது மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கலாம். ஸோ அதை உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எலாஸ்டிக்கில் படாமல் ஸ்டிச் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு மெஷினில் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நார்மல் நீடில் த்ரெட்டை எடுத்து கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஏர்பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை போட்டு பார்த்துடலாம். ஸோ இது ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.